அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்களை பொதுவாக பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியாது. நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்துகிட்ருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. மனசில் என்ன நடக்குது, என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக எல்லார்கிட்டேயும் சொல்ல மாட்டீங்க. கஷ்டமே இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. கோபமே வந்தாலும் பெரும்பாலும் அடக்கிக்குவீங்க. யாராவது காயப்படுத்தினாலும் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக விலகி நிற்பீங்க. உங்களுடைய அந்த அமைதிக்குள்ளேயும் மிகப்பெரிய பக்குவப்பட்ட மனம் இருக்கும். இனிமே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களை மாற்றுறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட முடிவின் விளிம்பில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் ஒரு உறவை பற்றிய முடிவை எடுக்கணுமா, ஒரு தொழிலில் முடிவை எடுக்கணுமா, ஒருத்தரை இனிமேல் நம்பலாமா, பழைய பிரச்சனைகளை இன்னும் சுமந்துக்கிட்டே இருக்கணுமா, இல்லை அதை அங்கேயே விட்டுட்டு முன்னோக்கி போகலாமா? நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒருத்தர் உங்களுடைய அமைதியை பயன்படுத்திட்டு மனசளவில் உங்களை சஞ்சலப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளேயே உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலையும் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, மற்றவங்களை பற்றினது மட்டுமல்ல, நீங்கள் இனிமேல் எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான். தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் போட்ட உழைப்புக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஒரு புதிய வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இதை நான் செய்ய முடியும்னு தெரிஞ்சும் சரியான சந்தர்ப்பம் கிடைக்காம நின்றுட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக உங்களுக்கான சாதகமான சூழல் வரப்போகுது. காதல் விஷயத்தில் கூட மனசு சாதாரணமாக இருக்காது. ஒருத்தரை முழுசாக பிடிச்சிட்டா என்றைக்குமே அவங்க வாழ்க்கையில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சந்தேகம் வந்தாலும் மனசு மட்டும் அவங்க மேலேயே இருக்கும். பேசாமல் இருந்தாலும் நினப்பு விடாது. ஒரு உறவு திரும்ப வருமா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மன போராட்டம் இருக்கும். அந்த உணர்வை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும், குடும்பம், குழந்தைகள், பணம், உடல்நலம் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும், எங்கே தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கணும், எங்கே உங்களுடைய உரிமைக்காக நின்று பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பேசணும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கடந்த காலத்தை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காதீங்க. உங்களை விட்டு விட்டு போனவர் போயிருக்கலாம், அல்லது உங்களை புரிஞ்சுக்காமலேயே இருந்திருக்கலாம். நடந்து முடிஞ்சதை எல்லாம் ஒரு நாளும் மாற்ற முடியாது. ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் நிதானமாக முடிவு செய்யணும். இன்று நீங்கள் பலனை கேட்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. ஏன்னா சில நேரம் நமக்கு தேவைப்படக்கூடிய பதில் பெருசாக இருக்காது. சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தெளிவான வார்த்தையாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை, வருமானத்தை அதிகரிக்கிறது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இலக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்துக்குவீங்க. சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய போகுது. எதிர்பாராத சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும். சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழல் அமையும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது இடம், பொருள், ஏவல் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நரசிம்ம பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி தடைகள் யாவும் தவிடுபடியாகும். மனுஷங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றது சாதாரணம் தான். ஆனால் சில மனிதர்களோட வாழ்க்கையே கஷ்டத்தோடு ஆரம்பித்து கஷ்டத்தோடு வளர்ந்து கஷ்டத்தோடையே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பட்டியலில் முதல் வரிசையில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை தடவை விழுந்தீங்க அப்படிங்கிற கணக்கு உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்னீங்க. அதனால தான் இந்த வாழ்க்கையை இன்னமும் உங்களால் வாழ முடியுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்க ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சந்திப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்துல குடைச்சல், மன அழுத்தம், உடல் சோர்வு இது எல்லாமே சேர்ந்து வரும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை முழுசாக நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்து நிறுத்துகிற மாதிரி கூட தோணியிருக்கும். நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு தனியாக உட்காந்து அழுத நாட்களும் இருக்குது. நம்மளுடைய கண்ணீரை யாராவது துடைக்க மாட்டாங்களா, யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிய இரவுகளும் இருக்குது. யாராவது என்னோட கஷ்டத்தை உணர்ந்து எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப நேரமாக ஃபோனை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைதியான அழுகையின் சத்தம் கேட்கும். பல நேரங்களில் நீங்கள் கோபப்பட்டிருப்பீங்க. அந்த கோபம் கூட
நியாயமான காரணத்துக்காகத்தான் இருக்கும். உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும். நீங்கள் 1000 நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதையெல்லாம் மறந்துருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க நல்லதுக்காக ஒரு விஷயத்தை கண்டிச்சிருப்பீங்க, அதை தப்பாக பேசுவாங்க. அதனாலேயே பல நேரங்களில் அமைதியாக இருந்திருப்பீங்க. அதனாலேயே பல நேரங்களில் நான் பேசினா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் சிரிக்கிற சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத யாருமே இப்போ தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் முழுசாக நம்பினவங்களே உங்களை காயப்படுத்தி பார்க்கும்போது இதுக்கும் மேலேயும் நான் யாருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையை பேசுனதுனால தான் கெட்டவங்க ஆகிட்டீங்க. உங்களுக்கு மற்றவங்களை போல ஏமாற்ற தெரியல. அதனால தான் பல தடவையும் ஏமாந்துட்டீங்க. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் உங்கள் மனசில் அதிக அளவு காயங்கள் இருக்குது. உங்களுக்கு பெருசாக ஆசைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், கடன் இல்லாமல் வாழணும். இதுதான் உங்களுடைய பெரிய ஆசையாக இருந்திருக்கும். ஒரு காலத்தில் 10,000 ரூபாய் சம்பாதிச்சப்போ கூட நிம்மதி இருந்துச்சு. ஆனால் இப்போ 30,000 40,000 சம்பாதிச்சாலும் இன்னும் பத்தலையே அப்படிங்கிற கவலையான நிலையில் தான் இருப்பீங்க. மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பளம் எங்கே போகுதுன்னு கணக்கு போடுற மாதிரியான வாழ்க்கை இருக்குது. இவ்வளவு சூழ்நிலைகளை தெரிஞ்சும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டுமே இதையெல்லாம் மனசில் மிகப்பெரிய பாரத்தை தூக்கி சுமந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே சொன்னது கிடையாது. நீங்கள் மட்டும் உங்களுடைய தைரியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா குடும்பமே உடஞ்சி போயிடும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வலிகளை எல்லாம் மறைச்சிட்டு சிரிக்க கற்றுக்கிட்டீங்க. கண்ணீரை மறைச்சி வேலை செய்ய கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி வாழ பழகிட்டீங்க. ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு நீண்ட இரவாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு விடியல் வரும். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் ஒரு நாள் அமைதி வரும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காலம் கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இழந்த பணத்தை திரும்ப பெற போகிறீங்க. இழந்த நிம்மதியும் திரும்ப கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எதிரிகளும் உங்களை எத்தனை முறை தோற்கடித்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுந்து நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கடவுளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சோதிக்கக்கூடிய மனுஷங்களுக்கு சாதாரண வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க. அவங்க அனுபவித்த கண்ணீருக்கு சமமான சந்தோஷத்தையும் ஒரு நாள் நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த நாள் உங்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் அனுபவித்த அத்தனைகளுக்கும் இன்னும் 3 மாதங்களுக்குள்ள சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவியில் செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாறப் போகிறாரு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதும் கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பவும் போல உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து
உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். ஆனாலும் இந்த 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையும் மன உறுதியும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் துரோகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்னை வரைக்கும் உங்களால் ஜீரணிக்க முடியலை. அதனாலேயே நிறைய நேரங்களில் உங்களுடைய மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கலை அப்படின்னு நெகட்டிவான எண்ணங்கள் கூட சில நேரங்கள் வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லட்சியத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய திட்டங்களையும் சதிகளையும் சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே அவங்களுடைய சுயநலத்துக்காக சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையே கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இவங்க எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே சொல்லாமல் போலியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, திடீர்னு பண பிரச்சனை அப்படின்னு நீங்கள் முடங்கி போயிட்டா கூட உங்களுக்கு உண்மையாக கூடவே நின்று உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளோ ஏங்க திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி நீங்களாகவே எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டால் அவங்க முன்னாடி செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ஏமாளிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையில் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் நிறைய நேரத்தில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்களாக ஒதுங்கி போனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சும்மா விடுறதில்லை. கூடவே இருக்கக்கூடிய சில குடும்ப உறவுகளும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி குடும்பத்துக்குள்ளேயும் வெளியேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சூரியனும் சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அதீத செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை மற்றும் ராஜயோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பணவரவு, கலைத்துறையில் வெற்றி, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் திடீர் யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவு, செல்வ செழிப்பு மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சினிமா, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஆபரணங்கள் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது. சூரியனின் சேர்க்கையால் சமூகத்தில் செல்வாக்கு, பெயர், புகழ் மற்றும் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் உச்சம் அடையக்கூடிய குருவால் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். நீண்ட நாள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மீண்டும் உங்கள் உடல்நிலை சரியாகும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள், செல்வம் சேர்க்கை இது எல்லாம் ஏற்படும். புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்த நோய் உங்களுக்கு நீங்கும். மன அமைதியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு எப்பவுமே நிதானம் இருக்கும். இதே நேரத்தில் கஜகேசரி யோகத்தின் மூலமாக சமூகத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சிகள் காரணமாக
கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில்நுட்பம், கண்டுபிடிப்புகள் மற்றும் சமூக மாற்றங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. டிசம்பருக்கு பிறகு மகரத்திற்கு செல்லும் பொழுது கடின உழைப்பு மற்றும் தொழில் சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கேதுவின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட அடையாளம் மற்றும் அகங்காரத்தை குறைச்சி சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றியும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ராகு கேது பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு காளஹஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா மன நிம்மதியும் புதிய தெம்பும் கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். உழைப்புக்கேற்ற உயர்வு, நிதானமான முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறீங்க, நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுடைய உடல் நலனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் சிலருக்கு அது வெளியில் தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் நலனையும் நீங்கள் பாதுகாக்கணும். உங்கள்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லேயும் சரி சமுதாயத்திலும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில் சேர போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல், கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோட உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகிறாங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். நீங்கள் 20 வயசில் இருந்தாலும் சரி, 70 வயசில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்கள் எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கணும். பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளாக இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது.
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசா புத்தியினோட பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்தே வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழ்நிலையில் இருந்து உணர்வுபூர்வமாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கிட்டிருந்து வெளிப்படக்கூடிய தனி மனித ஒழுக்கம் மற்றும் மது மற்றும் போதை பழக்கங்களிலிருந்து விலகி இருக்கிறது. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக பல நாட்களாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் உங்களோடு வந்து சேர போகிறாங்க. புதிய நட்பும் நண்பர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட வித்தியாசமான புதியதொரு வாழ்க்கையை இனி வாழ போகிறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.